சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் வைகோ. இந்தி திணிப்பு பற்றி விவாதம் நடந்தபோது இந்தியா வேண்டுமா அல்லது ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று கேட்டு மத்திய அரசை கலங்கடித்தார் வைகோ. ஈழத்தமிழர் விவகாரத்தை இந்தியாவின் கவனத்துக்கு தனது நாடாளுமன்ற பணிகள் மூலம் கொண்டு சென்றவர் வைகோதான். ஈழ பிரச்சனை பற்றியும் ஈழத்தில் நடந்த படுகொலைகள் பற்றியும் 1981 நாடாளுமன்றத்தில் இலங்கை பிரச்சனை பற்றி பேசிய வைகோ, இது அண்டை நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை என்று இந்தியா இருந்துவிடக் கூடாது. இது சர்வதேச பிரச்சனை, மனிதாபிமான பிரச்சனை. பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசத்தை பிரித்துக் கொடுத்த வரலாற்றை கொண்ட பிரதமர் இலங்கை பிரச்சனையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது என்று முழங்கினார். வைகோ பேசிய பேச்சை கேட்ட இந்திரா காந்தி, வைகோவின் துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று பதில் மொழி கூறினார். அதோடு வைகோவின் ஆற்றலை கணித்த இந்திரா காந்தி, எங்களிடம் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சரி, வைகோ ஒருவரும் சரி, இரண்டும் சமம்தான் என்றார்.